Hey coders, welcome back to Code with Indu. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது day 17 delta live tables எப்படி create பண்றது அப்படிங்கறத. Here நம்ம வந்துட்டு free edition யூஸ் பண்றதுனால நம்ம வந்துட்டு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணிருக்கோம். லைக் பைத்தான் வச்சு நம்ம வந்துட்டு டேட்டா வந்துட்டு ரீட் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஸ்கீமா வந்துட்டு டிஃபைன் பண்றது தான் டெல்டா பைப்லைன் கிரியேஷன்ல வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஸ்கீமாவை டிஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோட ரா ஃபைல வந்துட்டு லோட் பண்ணுவேன். பட் நான் ஃப்ரீ எடிஷன் யூஸ் பண்ணுறதுனால என்னோட ஸ்பார்க்கால் என்னோட ரா ஃபைலை வந்துட்டு ரீட் பண்ண முடியல. ஸோ நான் அல்டர்னேட்டிவாக என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா பாண்டாஸ் யூஸ் பண்ணி நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த சிஎஸ்பி ஃபைலை ரீட் பண்ணிக்கிறேன். ரீட் பண்ணதுக்கப்புறம் என்னோட பைத்தான் டேட்டா ஃப்ரேமை ஸ்பார்க் டேட்டா ஃப்ரேமுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு தேவையான டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் போட்டுட்டு அண்ட் தென் ஆக்ஷன்ஸை கால் பண்ணி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அப்ளை பண்ண வைக்கிறேன். ஆஃப்டர் தட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட டெல்டா டேபிளில் ஒரு லொக்கேஷன் கொடுத்து அந்த லொக்கேஷன் அந்த டேபிள் நேமை கொடுத்து அந்த டேபிள் நேமுக்கு நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். சேவ் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வியூ கிரியேட் பண்ணுறேன். ஹியர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா வியூங்கிறது வந்துட்டு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது கிடையாது, ஒரு சின்டெக்ஸை வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் இந்த வியூ வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் ஹவு வி வில் கிரியேட் டெல்டா லைவ் டேபிள். இன்கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். டீடைல்டு வீடியோக்கு நம்மளோட யூடியூப் சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அண்ட் தென் ஆல்ரெடி டீடைல்டு வீடியோ போஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ கோ செக் இட் அவுட். தேங்க்யூ கோடர்ஸ்.